டியர் 9th ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுக்கு தயாராக இருக்கிறீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ போர்ஷன் நான் ஆல்ரெடி போர்ஷன் பேட்டர்ன்லாம் அனுப்பி வச்சிருக்கிருப்பேன், பார்த்துருப்பீங்க. செகண்ட் ப்ரோஸ், ஐ காண்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர், ரிட்டன் பை ரஸ்கின் பாண்ட். இதில் இருந்து தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா எழுத போகிறீங்க. இதுவும் பொயட்ரியில் இருந்தோம் இல்லையா? இப்போ இந்த க்ளோசரின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், கலோனல், a rank of officer in the army. அது மாதிரி பிரிகேடியர், rank of officer in the British army, above colonel, கலோனலுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங் பிரிகேடியர். அடுத்து ட்ராப்பீஸ். இந்த ட்ராப்பீஸ் அப்படிங்கக்கூடியது தமிழில் சொல்லுவாங்க தொங்குகோல் அப்படின்னு சொல்லுவாங்க. A horizontal bar hanging by two ropes and free to swing, used by acrobats in a circus. அடுத்து இது பொகைன்வில்லேயா, பொகன்வில்லேயா, இப்படித்தான் இதை ப்ரொனன்சியேட் பண்ணணும், பொகைன்வில்லேயா. இது என்ன அப்படின்னு சொன்னால், a kind of flower, வெப்பமண்டலத்தில் வளரக்கூடிய ஒரு வகையான பூ, தாவரம், பிளான்ட். இதான் என்னது அப்படின்னு சொன்னால் பொகைன்வில்லேயா. An ornamental shrubby climbing plant that is widely cultivated in tropics. அடுத்து பாரு, பர்கரிகாஸ், a small Australian bird, ஒரு கிளி மாதிரி, கிட்டத்தட்ட அந்த பேரட் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பறவை தான் அது இல்லையா? அது ஒரு கேஜில் வச்சு தான் என்ன செய்வாங்கன்னா வளர்ப்பாங்க. எ ஸ்மால் ஆஸ்திரேலியன் பேர்ட் ஆஃப் தி பேரட் ஃபேமிலி, ஆஃபன் கெப்ட் இன் எ கேஜ் அஸ் எ பெட். மட்டர்ட். மட்டர்ட் அப்படின்னு சொன்னாலே யூ ஷுட் பி நோன், நீ உனக்கு தெரிஞ்சிருக்கணும், நீ எழுதியிருக்கிற ஏற்கனவே இதை. டு அட்டர் வேர்ட்ஸ் இன் எ லோ டோன், அப்படியே மர்மரிங், ரகசியமாக பேசுகிற மாதிரி இது பண்ணுறது. அடுத்து ஸ்லித்தர்டு, ஸ்லைட் ஆர் ஸ்லிப் அன்ஸ்டடிலி ஆன் எ லூஸ் ஆர் ஸ்லிப்பரி சர்ஃபேஸ். அடுத்து ப்ரூனிங், அந்த பிளான்ட்டெல்லாம் ட்ரிம் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் என்ன பேருன்னா ப்ரூனிங், த ஆக்ட் ஆஃப் ட்ரிம்மிங் எ பிளான்ட். அடுத்து ட்ரென்ச்டு அப்படிங்கக்கூடியது தரோலி வெட் சோக்டு, ரெண்டு இருக்குது. யூ கேன் ரைட் எனி ஒன் ஆஃப் தம். அடுத்து சிம்மிங், மேக் மெலோடியஸ் ரிங்கிங் சவுண்ட்ஸ் டிபிக்கலி டு இண்டிகேட் தி டைம். சிம்மிங் அப்படிங்கிறதே எ கைண்ட் ஆஃப் சவுண்ட். அடுத்து கிராங்கிங். கிராங்கிங் அப்படின்னாலே ஸ்டார்ட், கெட் கோயிங், எனி ஒன் ஆஃப் தம் யூ கேன் ரைட். எடிஸ், சர்க்குலர் மூவ்மெண்ட் ஆஃப் air or water, will, spiral. அடுத்து ஸ்ப்ரைட்லினஸ், லவ்லினஸ், ஸ்ப்ரைட், இதை ஸ்ப்ரைட்னு சொல்லுவாங்க, லைஃப். யூ கேன் ரைட் எனி ஒன் ஆஃப் தம். என்ன கேட்டால் நீ மூணுமே மெமரி பண்ணி மூணும் எழுதினாலே நல்லது. எப்போவுமே நீ இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் தான் மீனிங் தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் இன்னொரு இடத்துக்கும் உனக்கு யூஸ் ஆகும். அடுத்து லிசம். லிசம் அப்படின்னாலே ஸ்லிம், தின், ஸ்லெண்டர், கிரேஸ்ஃபுல், ஆக்டிவ், இத்தனை மீனிங்ஸ் இருக்கு. அடுத்து ப்ராஸ்பரஸ், ஃப்ளரிஷிங், சக்சஸ்ஃபுல், அப்ரைசிங், அசஸ், எவாலுவேட், எஸ்டிமேட். யூ கேன் ரைட் எனி ஒன் ஆஃப் தம். ஓகே. அடுத்து பாரு, இந்த choosing the correct answer. The story I can't climb trees anymore highlights the importance of, எதனுடைய இம்பார்ட்டன்ஸை ஹைலைட் பண்ணி காட்டுது இந்த ஸ்டோரி? யூத். அடுத்து, the house which was visited by the man remained unchanged. Who said, a blessing rests on the house where the shadow of a tree falls? இந்த மாதிரி யார் சொன்னது?
A blessing rests on the house where the shadow of a tree falls. மரத்தினுடைய நிழல் படக்கூடிய அந்த வீடு ஒரு வரப்பிரசாதம், வரம் வாங்கி நல்ல வரம் வாங்கி வந்த மாதிரி அதிர்ஷ்டம் நிறைந்தது அப்படின்னு யார் சொன்னது? கிராண்ட் மதர். யாரு? கிராண்ட் மதர். தி ஆத்தர் came back to the house because ஆதர் ஏன் வந்தார் அந்த வீட்டுக்கு, திரும்ப ஏன் வந்தாரு? was looking for his lost youth. அந்த ரீகலெக்ட் பண்றதுக்கு, பாஸ்ட் மெமரிஸ், அந்த பாஸ்ட் மெமரிஸ் எல்லாமே ரீகலெக்ட் பண்ணி பார்க்கறதுக்காக வந்தார் அவர். He gifted dash to the little girl. அவர் அந்த லிட்டில் கேர்ளுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாப்புல? an iron cross. an iron cross. அடுத்து இதில் ஆன்சர் தி ஃபாலோயிங். இந்த கொஷின் ஃபுல்லாகவே நீ நல்லா படிச்சுக்கோ, ஓகேவா? இது எல்லாமே படித்து எழுதிப்பார். எழுதி பார்க்காம டைரெக்டாக நீ எக்ஸாமில் எழுதுறன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரும். நீ எத்தனை தடவை எழுதி பார்க்கியோ, அடிக்கடி எழுதி பார்த்தன்னா உனக்கு 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் உன்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் சேஞ்ச் ஆகும். இனி ஒன்று என்ன அப்படின்னா யூ கேன் அவாய்ட் மிஸ்டேக்ஸ். அதனால் எழுதிப்பார் இந்த ஷார்ட் ஆன்சர்ஸ் ஃபுல்லாகவே, ஓகே? அடுத்து இந்த லெட்டர் ரைட்டிங் பொறுத்த வகையில் ரைட் எ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் டிஸ்கிரைபிங் யுவர் ancestral ஹவுஸ். இது நீ கிட்டத்தட்ட ஒரு 2 டெஸ்ட்டில் எழுதியிருக்கிற நீ, இல்லையா? ஆமாம், நல்லா படிச்சிருக்கிற. அதை திரும்ப ஒரு தடவை நல்லா ரிவைஸ் பண்ணு இந்த லெட்டரை, ஓகே? அடுத்து இங்கே பாரு, write the gerund infinitive form of the verbs in the blanks. அந்த given verbனுடைய infinitive form அல்லது gerund form நீ இந்த சென்டென்ஸ்ல என்ன செய்யற அப்படின்னு சொன்னா எழுதுற. ஃபர்ஸ்ட் ஒன்னு பாரு, the astronauts managed dash to complete their training in record. to complete. என்னது? to complete. Dear students, you remember one thing. If you find within bracket a verb which will come in the form of present, V1, present form only comes in the bracket, within the bracket, okay? You have to change like this. You have to change this verb into infinitive form or gerund form as per the concept of the given exercise. They learned how to survive. நாங்க பாரு 2 plus V1 போட்டிருக்கிறேன். நீ 2 போட்டுருத. இந்த V1 எது அப்படின்னு சொன்னா இந்த within bracketல இருக்கிறது, அது அப்படியே எழுதிருத. to survive. They learned how to survive in space without gravity. அடுத்து பாரு, the best astronaut almost quite V4 னு கொடுத்திருக்கிறேன். V4 நாலே present form, அதாவது ing form. within bracketல என்ன verb கொடுத்திருக்கானோ அது ing form. try கொடுத்திருக்கிறோம், அப்போ trying. இந்த இடத்துல நம்ம gerund யூஸ் பண்ணி இருக்கிறோம், ஓகேவா? அப்போ trying to learn the complex. அடுத்து பாரு, their mission appeared dash within bracketல B இருக்கு. Bக்கு gerund என்ன யூஸ் பண்ணுவேன்? being தான். Bக்கு present participle form என்னது? being தான். இந்த மேல பாரு, try வந்துச்சு, நீ tryingனு போட்டுட்ட. இங்க B வந்திருக்கு, being. eat வந்திருந்தா eating, walk வந்திருந்தா walking. ஆக வித்தின் பிராக்கெட்ல என்ன வேர்ப் கொடுத்தாலும் அதுக்கு ஐஎன்ஜி ஃபார்ம் என்னன்னு கேட்டா நீ கரெக்டா சொல்லிடணும். அந்த ஐஎன்ஜி ஃபார்மை தான் நம்ம V4னு சொல்றோம். V4 அப்படின்னாலே அது பிரசன்ட் பார்ட்டிசிபிள், ஓகேவா? பீயிங் இன் ஜியோபர்டே. அண்ட் தென் மெரினா encouraged him by saying it's no good to quit the project right at the end. Being an astronaut will enable you achieving, V4 இந்த இடத்துல கொடுத்துட்டேன், achieving great success in life. அடுத்து if you give up V4,
studying. Studyக்கு V4 என்னதுன்னா studying. Now our mission will be scrubbed. அடுத்து think of your fellow astronauts who wouldn't hesitate to help you. அடுத்து we astronauts must keep on preparing for our space lunch. அடுத்து some say it's no use traveling to distant planets because it takes too long. But we really want to visit other planets and find out if life exists on them. Can you imagine to walk up to a Martian and shaking hands and saying, sayக்கு V4 என்னது saying, hello how are you, hello how are you. இங்க sayக்கு V4 வந்து என்ன செஞ்சிருக்கிறா அப்படின்னு சொன்னா எழுதியிருக்கிறார். ஓகேவா, நம்ம கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.